ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. இன்னைக்கு காலையிலே நம்முடைய மனதிலே பல எண்ணங்கள். இன்றைக்கி நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்குறோம், முன்னாடி இருக்கிற காரியங்களை பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் எப்படிங்க போகும், என்னங்க மாறும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவருக்கு சொல்கிறாரு. ஜீவனுள்ள வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பது இல்லை. அந்த இடத்துல ஒரு மனுஷன்றதுக்கு பதிலாக உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அதமாக்க தேவனாலே முடியும், இயேசுவின் நாமத்தாலே முடியும். இந்த நேரத்தில் நமக்கு வருகிற எதிர்ப்புகள் எல்லாம் பயங்கரமானவைகளாக இருக்கலாம். எப்படி முடியும், எப்படி ஆகும் அப்படின்லாம் நினைக்கலாம் இல்லைங்களா? பைபிளை சொல்லும், உனக்கு எதிராக ஒரு வழியிலே புறப்பட்டு வருவார்கள், 7 வழியிலே திரும்பி போவார்கள். உன்னோடு வழக்காடினொழி தேடி நீ காணாதிருப்பாய். எத்தனை அற்புதமான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை உள்ளத்துல நீ கலங்கி கொண்டிருக்கிறியா? நீ ஆண்டவன்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம்னு சொன்னா, ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை உண்மை. ஆனா நீ நிற்கணும். யூ ஹேவ் டு ஸ்டாண்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ நின்றுட்டினா அது ஓடிடும். நீ அந்த ஃபேஸ் அப்படி சந்திக்கிற தோரணை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையுமே கண்டுக்காம தாவீது, சின்ன தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க, பெரிய கோலியாத்தான் அவன் என்னென்ன சத்தம்லாம் போட்டான், எப்படிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். யோசிச்சு பாருங்க. ஒரு அந்த கோலியா சம்பந்தப்பட்ட ஒரு இதை பார்க்கும்போது, அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது, ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அவன் போய் கோலியாத்து புறப்பட்டு வரும்போதே தாள மேத்தியங்கள் தார தப்பட்டைகளை அடித்து டங்கு டங்கட டங்கட டங்கடன்னு அடிச்சுட்டு வரான், முழங்கிட்டு வரான். தூள் கிளப்புற மாதிரி வராங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க தூள் கிளப்புறன்னா அது மாதிரி பட்டை கிளப்பிட்டு வராங்க. யோசித்து பாருங்க. ஆனால் தாவீதுக்கு பக்கத்தில் நிற்க கூட ஆளுகள் கிடையாது. அவளை ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆகுமோ, இவனை கொன்றுவானோ, நம்ம ஓடி போக ரெடியாக இருப்போம், 1 2 3 அவளே ஓடினுங்கடா, ரிவர்ஸ் கியர் அடித்து ஓடிடுங்க இப்படின்னு இருக்கிற நேரத்தில் தான் தாவீது எதையுமே கண்டுக்கலை. நீ சத்தம் போட்டுறியா, தாரதப்பட்டையோட வாரியா, இவன் சத்தம் போட்டுட்டு வாரியா, போனா போ. என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறா, எதுவும் எனக்கு முன்பதாக நிற்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பார்வை வித்தியாசமானது. நீ அதையே பார்த்து பார்த்து அழுது எதுக்கு ஆத்ம ஆதாயத்துக்கு அழ வேண்டிய நீ எதிர்ப்பை பார்த்து அழுதுகிட்டு இருக்கியா? என்னம்மா இது, என்னையா இது? ஆண்டவர் சொன்ன ஒரு எதிர்ப்பை பார்க்கறதில்ல. அதை பார்த்து என்ன செய்ய, நீ உன் கண்களை நான் பார்ப்பா, ஆனால் அது ஒன்று சேதப்படுத்தாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் வந்தாலும் உன் கண்களை பார்ப்பா தவிர அது ஒன்றுமே சேதப்படுத்தவே முடியாது. இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அதை பார்க்க வச்சிருக்காரு அவ்வளோ இல்லையா? மலையை பார்த்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசத்தை சொன்னபடி ஆகும். 1000 ஆகத்தான் செய்யும். அதை பார்க்கணும். அன்னைக்கு அழகாக தீர்க்கதரிசி சகரியா புத்தகத்தை சொல்லி, போ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், ஜெருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவாய். பெரிய பர்வதங்கள் வரட்டுமே. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொன்னா, அதான சொன்னான், செங்கடலையா முன்னாடி பாருங்க, அழாதீங்கடா, ஏன்டா போல அழுத விடு, கொஞ்சம் கண்ணீரத்தோட. வீணா கண்ணீர் சில ஆளுங்களுக்கு எதுக்கு கண்ணீர் வரும்னு புரியல. செங்கடலை பார்த்தோன்னு கண்ணீர், அங்கே பார்த்தோன்னு கண்ணீர். ஏன் ஒன்னே பார்த்தா எப்படி தெரியுது? உன்னை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கார்? என் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஒன்றை ஆயத்தப்படுத. அவன் சத்துரு வரும்பொழுது, எதிரி வரும்பொழுது, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எனக்கு ஒரு சத்துரு வந்துட்டான், எனக்கு ஒரு பந்தி, ஒரு டைனிங் டேபிள் வரப்போகுது, ஒரு ஆண்டவருடைய உயர்வு எனக்கு வரப்போகுது, ஒரு ப்ரமோஷன் வரப்போகுது. ஆகவே தான் சத்துருட்ட வருகிறார். இந்த உணர்வு உனக்குள்ள வரணும். எதிர்ப்பு பெருக பெருக, ஏளனம் பெருக பெருக, கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை ஏளனம் பண்ண உடனே முழங்கால்கள், அடுத்த கமாண்ட் ஆண்டோட வேதத்திலிருந்து வருகிறது, அவருக்கு எதிர்ப்பு வர அவன் வெட்கப்படுத்த முழங்கால்கள் யாவும் முடங்க, நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய மேலான இயேசுவின் நாமத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் எந்த ஏத்திஸ்டா இருக்கலாம், ஆண்டவரை இல்லைன்னு சொல்லலாம், ஆண்டவரை மறுதலிக்கிறவனா இருக்கலாம், ஆண்டவரை திட்டவனா இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் எத்தனாவது ஆண்டில் இருக்கான்னு தான் சொல்ல முடியும். பேக் டு ஹிம்.
இதான ஆண்டோடைய வல்லமை. முழங்கால் நாவு எல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த செய்தியை சொல்லும்போது நாவு அறியாமலே இயேசுன்னு இயேசு இயேசுன்னு அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்குது. போட முடியுமா? நம்ம தமிழ் மாசத்தை போட முடியும்? மீளு ஊழுன்னு போட முடியுமா? கார்த்திகை தேய்ன்னு போட முடியுமா? முடியாது. இயேசு ஜெய கர்த்தராய் இருக்கிறார். உனக்கு முன்னாடி ஒன்று நிற்கிறது இல்லை. நீ காலவெளியில் உனக்கு நான் அன்போடு சொல்லுகிறேன், வல்லமையோடு தேவக்கு மனுஷனாக சொல்லுகிறேன். உன் சூழ்நிலையை பார்க்காத, எதெல்லாம் நிற்குதோ அதெல்லாம் இல்லாமல் போகும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உன்னை வாழ்த்துகிறேன். நீ உயிரோடு இருக்க நாடெல்லாம் ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது. ஜெயம் உன்னுடையது. விக்டரி இஸ் யுவர்ஸ். விக்டரி இஸ் யுவர்ஸ். ஜெயம் உன்னுடையது. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன்.